ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டே இன் மை லைஃப் விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு டியூஸ்டே. 2 நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் செம மழை. ஸோ துணி எல்லாம் மழை மாதிரி குவிஞ்சிருச்சு. இன்னைக்கு நல்லா வெயில் அடிக்குது. அதனால நம்மளோட ஃபேவரட் ஃபேப் லிக்விட் போட்டு மிஷினில் எல்லாத்தையும் ஓட விட்டேன். இன்னைக்கு டியூஸ்டே அப்படின்றதால சாமி கும்பிட்ற வேலை இருந்துச்சு. ஸோ சாமி படத்தில் உள்ள காஞ்ச பூவெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டேன். குளிச்சுட்டு வந்து சாமிகளுக்கு ஃப்ரெஷ்ஷாக பூ வச்சுக்கலாம். காலையில் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சா. ஸோ என்ன இருக்குது சாப்பிட்றதுக்குன்னு கிச்சன் பக்கம் போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. நல்ல வேலையே எங்கள் அம்மா எஸ்டர்டே வாங்கிட்டு வந்திருந்த அந்த செவ்வாழைப்பழம் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு மில்க் ஷேக் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு தான் மில்க் ஷேக் போட்டுருந்தேன். அது குட்டி குட்டியாக க்யூபாக கட் பண்ணி நானும் டெய்லி மார்னிங் வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் மதியத்துக்கு மேலே என்னால் முடிய மாட்டேங்குது. டெம்ட் ஆகி ஏதாவது சாப்பிட்றேன். நீங்களும் என்ன மாதிரி டெய்லி போஸ்ட்பான் பண்ணிட்டுருங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வீடெல்லாம் சுத்தமாக தொடச்சி முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டியாக ஒரு கோலத்தை போட்டேன். இதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு சாமி படத்துக்கு பூவெல்லாம் வச்சு வேல்மாறல் பதிகம்லாம் படித்து சாமி கும்பிட்டாச்சு. இதுக்குள்ளே மிஷினில் துணியெல்லாம் ஓடி முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் எடுத்துகிட்டு மாடிக்கு போய் பார்த்தா அவ்வளோ வெயில். இப்போ எவ்வளோ தலை ஈரமாக இருக்குது பாருங்கள். இந்த துணியெல்லாம் காய போட்டு முடிக்கிறதுக்குள்ளே தலை ஃபுல்லாக காஞ்சிருச்சு. அவ்வளோ வெயில். ஸோ அங்கே நிற்கவே முடியல. துணி காயப்பட போன டப்பை எடுத்து தலையில் கவுத்துட்டு கீழே வந்துட்டேன் நான். இதுக்கு ஆப்போசிட்டாக சாயந்தரம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேகம் கடுத்து அவ்வளோ மழை பெஞ்சிச்சு. ஸோ ஓகே, மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு வாழைக்காயும் உருளைக்கிழங்கும் இருந்துச்சு. அதை எடுத்து பஜ்ஜி போட்டு சாப்பிட்டோம். ஈவினிங் மழை பெஞ்சிச்சியா இல்லையா, அதனால கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சு. ஈவினிங் என் ஹஸ்பண்ட் வந்தோன்னே ஈவினிங் மழை பெஞ்சதுனால கிளைமேட் நல்லா கூலிங்காக சில்லுன்னு இருந்துச்சு. என் பையனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதான் நம்மளோட டியூஸ்டே. இனி இதே நிறைவுற்றது. அன்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாப் பை பாய்.